செலெக்ஷன் கமிஷனில் இப்போ ரீசெண்டாக சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் 2024 எக்ஸாம் நோட்டீஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா. இதுக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக பார்க்கலாம். லாஸ்ட் டேட் March 28 நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஆல்ரெடி இந்த நோட்டிஃபிகேஷனை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எலிஜிபிளாக இருந்தால் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள், சரிங்களா. இதுக்கு ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். ssc.government.in இந்த வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இதில் குயிக் லிங்க்ஸில் அப்ளை அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள், சப் இன்ஸ்பெக்டர் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் CASF எக்ஸாமினேஷன் 2024 அப்படின்னு இருக்கும். அதுக்கு நேராக அப்ளை அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கேண்டிடேட்டில் பாருங்கள், ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு பாஸ்வேர்டு இதை என்டர் பண்ணி லாகின் கொடுத்து டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். மறுபடியும் புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, சரிங்களா. இல்லை ப்ரோ, இதுவரையும் இந்த புது வெப்சைட்டில் நான் OTR ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்றவங்க மட்டும் ரெஜிஸ்டர் நவ் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் கீழே கண்டினியூ இருக்கும், கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஆதார் கார்டு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருந்தால் எஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஆதார் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நோ செலக்ட் பண்ணுங்கள். நோ செலக்ட் பண்ணிவிட்டு டைப் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் இதில் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஐடி செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான ஐடி நம்பர் என்டர் பண்ணுங்கள். உங்கள் 10th மார்க் ஷீட்டில் உங்கள் பேர் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிவிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். இதில் நோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஜெண்டரில் மேலா ஃபீமேலா அதை கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. அடுத்து ஃபாதர் நேமு, மதர் நேமு, 10th கிளாஸ் எஜுகேஷன் போர்டு இதில் தமிழ்நாடு இருக்கும். என்டர் பண்ணிங்க அப்படின்னா தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் வரும். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து 10th எக்ஸாம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எஜுகேஷன் போர்டு ஒன் செகண்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு ரோல் நம்பர் அப்படின்னா 10th எக்ஸாம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. 10th மார்க் ஷீட்லேயே இருக்கும். அதை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். எந்த இயரில் 10th பாஸ் பண்ணீங்க, ஹையஸ்ட் லெவல் ஆஃப் எஜுகேஷனில் டிப்ளமோ +2 கிராஜுவேஷன் இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ இதுக்கு டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டிகிரி படிச்சிருந்தா கிராஜுவேஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. அடுத்து மொபைல் நம்பர், இமெயில் ஐடி என்டர் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். பர்சனல் டீட்டெயில்ஸ் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி காமிச்சிருப்பாங்க. ஓகே ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இந்த இடத்துல காமிச்சிருப்பாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து கீழே கண்டினியூ இருக்கும், கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதாவது சைன்இன் கேட்டிருப்பாங்க, சரிங்களா. இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு பாஸ்வேர்டு நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு இந்த கேப்சா கூட என்டர் பண்ணிட்டு சைன்இன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்து பாருங்கள், பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் இருந்தது. அதாவது அதில் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு பாஸ்வேர்டு என்டர் பண்ணி சைன்இன் கிளிக் பண்ண சொல்லியிருப்பாங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பாஸ்வேர்டு உங்கள் மொபைல் நம்பருக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க, சரியா. அதை பார்த்து நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு சைன்இன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பில் பாஸ்வேர்டு நீங்கள் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு ஓல்டு பாஸ்வேர்டு இது மொபைல் நம்பருக்கு மெசேஜ் மூலிமா சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஓல்டு பாஸ்வேர்டு மொபைலில் இருக்கும். அதை பார்த்து என்டர் பண்ணுங்கள். அடுத்த நியூ பாஸ்வேர்டு இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது 8 கேரக்டரில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அப்பர் கேஸு, ஒரு லோயர் கேஸு, நம்பரு, ஸ்பெஷல் கேரக்டர். ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் நீங்கள் க்ரியேட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்டர் பண்ணியிருக்கேன், நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணுங்கள், சரிங்களா. நம்பரு அப்பர் கேஸு, லோயர் கேஸு, ஸ்பெஷல் கேரக்டரு, நம்பரு எல்லாம் கலந்த மாதிரி ஒரு 8 கேரக்டரில் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த செக்யூரிட்டி கொஷனுக்கு ஆன்சர் பண்ணிடுங்க. ஸோ 2 கொஷினே இருக்கும். இது 2த்துக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பாஸ்வேர்ட் க்ரியேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி காமிச்சிட்டாங்க. ஓகே கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா. உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு இப்போ நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு அதை என்டர் பண்ணுங்கள். அதை என்டர் பண்ணிவிட்டு இந்த கேப்சா கோட் என்டர் பண்ணிவிட்டு லாகின் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ பர்சனல் இன்ஃபோ என்டர் பண்ணிட்டோம். அடுத்து பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ 3rd ஸ்டெப்பில் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் கேட்டகிரி கேட்டிருப்பாங்க. EWS, SC, ST, OBC இவ்வாறு இருக்கும். அடுத்து நேஷ்னாலிட்டி இதில் சிட்டிசன் ஆஃப் இந்தியா செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே விசிபிள் ஐடென்டிஃபிகேஷன் மார்க் கேட்டிருக்காங்க. விசிபிள் ஐடென்டிஃபிகேஷன் மார்க் அப்படின்னா மோல் அப்படின்னா மச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கேர் அப்படின்னா தழும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ரைட் ஹேண்டில் ஒரு மச்சம் இருக்குது அப்படின்னா மோல் ஆன் ரைட் ஹேண்ட் அந்த மாதிரி ஃபார்மேட்டில் நீங்கள் என்டர் பண்ணலாம், ஓகேவா. ஸோ அடுத்து கீழே பாருங்கள், பர்மனெண்ட் அட்ரஸ், ப்ரெசன்ட் அட்ரஸ் இதில் உங்கள் ஹவுஸ் நம்பரு, ஸ்ட்ரீட் நேமு இது எல்லாமே நீங்கள் இந்த பாக்ஸில் என்டர் பண்ணணும். அடுத்து ஸ்டேட்டில் தமிழ்நாடு, டிஸ்ட்ரிக்டில் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேமு,
அடுத்து உங்கள் லொக்கேஷன் பின்கோட் இதை என்டர் பண்ணிவிட்டு ப்ரெசன்ட் அட்ரஸ் பர்மனண்ட் அட்ரஸ் இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது ப்ரோ அப்படின்னா எஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ ஃபைனலாக ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனோட டிக்ளரேஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டிக்ளரேஷன் படித்து பார்த்துட்டு ஐ அக்ரி இந்த பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு ப்ரிவியூ கொடுத்து நீங்கள் ஓடிஆர் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக இருந்தால் டிக்ளேர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டிக்ளரேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி காமிச்சிட்டாங்க. ஸோ இப்போ ஓகே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் அடுத்து கேண்டிடேட் டேஷ்போர்டு உங்கள் நேமில் ஒரு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். இதில் உங்கள் நேமு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு உங்கள் அட்ரஸ்ஸு இமெயில் ஐடி மொபைல் நம்பரு ஃபாதர் நேமு இது எல்லாமே மேலே காமிச்சிருப்பாங்க சரிங்களா. ஸோ அடுத்து கீழே பாருங்கள் சப் இன்ஸ்பெக்டர் இன் டெல்லி போஸ்டஸ் சிஏபிஎஃப் சிஐஎஸ்எஃப் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ அதுக்கு நேராக கீழே அப்ளை அப்படின்னு இருக்குது. இந்த அப்ளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டேட் வந்து 28 மார்ச்க்குள்ளே அப்ளை பண்ணி முடிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ ஸ்டெப் 1 பேஜில் பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி உங்கள் நேம் ஃபாதர் நேமு இமெயில் ஐடி மொபைல் நம்பரு இது எல்லாமே நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் கொடுத்துருப்பீங்க இல்லையா அது எல்லாமே இங்கே டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த செகண்ட் ஸ்டெப்பில் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதில் டிகிரி டிப்ளமோ போஸ்ட் கிராஜுவேஷன் பிஹெச்டி இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு டிகிரி படித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் சரியா. ஸோ இதில் கிராஜுவேஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து குவாலிஃபையிங் எஜுகேஷனல் இதில் வந்து பிஇ பிடெக்கு பிஏ இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ நீங்கள் எந்த கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணிங்களோ அதை கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். பிகாம் பிஏ பிடெக் இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ நீங்கள் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா பிஇ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஈக்குவலன்ஸ் ஸ்டேட்டஸில் பாஸ்டு ஆர் அப்பியரிங் கேட்டிருப்பாங்க. பாஸ்டு வந்து செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து எந்த இயரில் நீங்கள் டிகிரி பாஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இயர் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். ஸோ எந்த ஸ்டேட்டில் பாஸ் பண்ணீங்க தமிழ்நாடும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து யூனிவர்சிட்டி நேம் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியாக இருந்தால் அண்ணா யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ரோல் நம்பர் அதாவது உங்கள் கன்சால்டேட் மார்க் ஷீட்டில் எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். அதை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள் சரிங்களா. நான் எக்ஸாம்பிளுக்கு என்டர் பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். அடுத்து எல்லா செமஸ்டரோட ஓவரால் பர்சன்டேஜ் அதை கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். அப்புறம் என்னது வந்து சிஜிபிஏவாக இருக்குது அப்படின்னா சிஜிபிஏ என்டர் பண்ணுங்கள். இல்லை பர்சன்டேஜாக இருக்குது அப்படின்னா கன்சால்டேட் மார்க் ஷீட்டில் எல்லா செமஸ்டருக்கான பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க இல்லையா அதை நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். கன்சால்டேட் மார்க் ஷீட்டில் கீழே பாட்டமில் பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து என்டர் பண்ணிவிட்டு சேவ் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். அடுத்த செகண்ட் ஸ்டெப்பில் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனா டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துருப்பாங்க. இதை ஜஸ்ட் நீங்கள் படித்து பார்த்துட்டு எல்லாத்துலேயும் நோ ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இதில் மட்டும் எஸ் செலக்ட் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ எனக்கு ஏஜ் பார் ஆகலை அவங்க சொல்லியிருக்க வித்தின் ஏஜில் தான் நான் இருக்கேன் அப்படின்னா இதில் எஸ் வந்து நீங்கள் நோ செலக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ மெஜாரிட்டி இது எல்லாமே நோ தான் வரும். படித்து பார்த்துட்டு நோ செலக்ட் பண்ணிவிட்டு கீழே சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து சேம் அதே செகண்ட் ஸ்டெப்பில் எக்ஸாம் ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதில் எக்ஸாம் ப்ரெஃபரன்ஸ் 1 2 3 வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேம் இருக்குது அப்படின்னா உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ இங்கே பாருங்கள் எஸ்ஆர் அப்படின்னா சதர்ன் ரீஜனில் சென்னை கோயம்புத்தூர் திருச்சிராப்பள்ளி இந்த மாதிரி சேலம் இந்த மாதிரி ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேம் இருக்குது அப்படின்னா உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 3 ப்ரெஃபரன்ஸ் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. Do you belong to a caste not included in central list of OBCs but notified as OBC அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் நோ தான் செலக்ட் பண்ணணும். அடுத்து நீங்கள் என்சிசி சர்டிஃபிகேட் ஹோல்டரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்சிசி சர்டிஃபிகேட் இருந்தால் எஸ் செலக்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நோ செலக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. மெஜாரிட்டி இதில் எல்லாமே நோ தான் வரும். படித்து பார்த்துட்டு எஸ் ஆர் நோ கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்சிசி சர்டிஃபிகேட் ஹோல்டராக இருந்தால் எஸ், இல்லை அப்படின்னா இதுக்கும் நீங்கள் நோ தான் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து தேர்ட் ஸ்டெப்பில் ஃபோட்டோ சிக்னேச்சரை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். லைவ் ஃபோட்டோ நீங்கள் கேப்சர் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிளைன் பேக்ரவுண்டில் இருக்கணும். அதாவது பின்னாடி ஏதாவது ஒரு ஒயிட் கிளாத் வந்து போட்டுருங்க. ஒயிட் கிளாத் போட்டுட்டு நல்ல லைட்டிங்கில் நீங்கள் லைவாக கேப்சர் பண்ணி அதை அப்லோட் பண்ணுங்கள். அடுத்து உங்கள் சிக்னேச்சர் ஒரு A4 ஷீட்டில் பிளாக் பெனில் நீங்கள் சைன் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். சைஸ் வந்து 10 to 20 KB இருக்கணும். ஜேபிஜி இல்லை ஜேபிஇஜி ஃபார்மேட்லேயே இருக்கலாம். ஸோ கரெக்டாக நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு கீழே சேவ் அண்ட் நெக்ஸ்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்து 4th ஸ்டெப்பில் ஃபைனலாக அப்ளிகேஷன் ப்ரிவ்யூ காமிச்சிருப்பாங்க.
நீங்கள் என்டர் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக கீழே ஸ்க்ரால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்து ஃபைனலாக டிக்ளரேஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 5th ஸ்டெப்பில் சப்மிட் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். ஸோ டிக்ளரேஷனில் படித்து பார்த்துட்டு வெரிஃபிகேஷனில் ஐ அக்ரி இந்த பாக்ஸில் டிக் பண்ணிட்டு கேப்சா கோட் என்டர் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஃபார்ம் ரிசீவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி கண்டென்ட் வெரிஃபிகேஷன் பெண்டிங் அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ அப்ளிகேஷன் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க. நீங்கள் எஸ்சி எஸ்டி ஃபீமேல்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டேரெக்டாக பிரிண்ட் கொடுத்து அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். சரிங்களா? நீங்கள் யூஆர் ஓபிசி மேல் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 100 rupees அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே மேக் பேமெண்ட் இருக்கும். இதை கிளிக் பண்ணி ஃபீஸ் பே பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கூட கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.